அது சரியா பிப்ரவரி 1, 2021 இந்தியாவுடைய டெல்லியில நேரம் காலையில 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபரான மிஸ்டர் தேவேந்திர மோகன் சர்மாவுடைய பொண்ணு பிரியங்காவிற்கு சடனா தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்படுது. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய கால்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எரிய ஆரம்பிக்குது. இப்படி தாங்க முடியாத வலியோட பிரியங்கா தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட இதை சொல்றாங்க. உடனே தேவேந்திர சர்மாவும் பக்கத்தில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்களை அட்மிட் பண்ணி அங்க அவங்களுக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் 24 hours ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா கூட அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படல. மாறா பிரியங்காவுடைய கண்டிஷன் இனிமே மோசமாக ஆரம்பிக்குது. சோ பிப்ரவரி 3ஆம் தேதி பிரியங்காவை BLX Max சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க பிரியங்காவுடைய பிளட், லிவர், கிட்னி, ஹார்ட் அப்படின்னு என்டையர் பாடிக்குமே டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த ரிசல்ட்ல அப்நார்மலா எதுவுமே காணப்படல. அதே சமயம் நேரம் ஆக ஆக பிரியங்காவுடைய கண்டிஷன் இனிமே மோசமாக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய தலையில் இருக்கிற முடி எல்லாமே அப்படியே கையோட வர ஆரம்பிக்குது. கை, கால் அப்படின்னு உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஒரு கயிறை வச்சு இருக்கிற மாதிரி தாங்க முடியாத பெயினை பிரியங்கா அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம்க்கு அதுக்கான கரெக்டான டயக்னோஸ் கிடைக்கல அப்படின்னா எடுக்கப்படுற எஃபோர்ட், கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்டா தான் ஆகும் இல்லையா? சோ பிரியங்காவுடைய பேரண்ட்ஸ் முதற்கொண்டு டாக்டர்ஸுமே இப்படி சடனா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாம குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரியங்காவுடைய பேரண்ட்ஸ்க்கு இப்ப அடுத்த இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். சாமானிய மக்கள் இருந்து பெரிய கோடீஸ்வரங்க வரைக்குமே நிலைமை கைய மீறி போகும் பொழுது கடைசி நம்பிக்கையா நம்ம நினைக்கிறது அந்த கடவுள் மட்டும்தான். அப்படிதான் இவங்களுமே கடைசியா எல்லாத்தையுமே கடவுள் கையில ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய பொண்ணுக்கு எப்படியாவது குணமாயிரணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கடவுளுடைய காதுலையும் அது விழுகலையோ என்னவோ அந்த கடவுளுமே கைவிரிக்கிறாரு. அட்மிட் ஆகி 12வது நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி பிரியங்கா பரிதாபமா இறந்து போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருந்த பொண்ணு இப்ப வெறும் உடலா இருக்கிறத பார்த்து அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே உடைஞ்சு போறாங்க. ஆல்ரெடி பிரியங்காவுடைய இறப்பு இவங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தை குண்டு வச்சு தகர்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அதுல அணுகுண்டே விழுந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. பிரியங்கா இறந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா சரியா பிப்ரவரி 21, 2021 பிரியங்காவுடைய அப்பாவான தேவேந்திரா, அவங்களுடைய வைஃபான அனிதா மற்றும் அவங்களுடைய ஹவுஸ்மேட் இந்த 3 பேருமே பிரியங்காக்கு வந்த அதே சிம்டம்ஸால சிவியரா பாதிக்கப்படுறாங்க. இதே சிம்டம்ஸால தான் பிரியங்கா தாங்க முடியாத வேதனையில துடிச்சு இறந்து போனாங்க. இப்ப அதே சிம்டம்ஸால தான் இவங்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன ஆச்சு, சடனா பிரியங்காவுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கேட்டா ஒரு ஹாலிவுட் படத்தையே பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஈரான் அதிபர் சதாம் ஹுசைனும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு நடந்த ரொம்பவே வியர்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்குவேன், நம்மளுடைய வாழ்க்கையில் டெத் எப்போ வேணாலுமே வரலாம். அது கொலையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேச்சுரல் டெத், ஆக்சிடென்ட், இல்லை வேற என்ன வேணாலும் இருக்கலாம். டெத் ஒரு ரியாலிட்டி. ஆனால் இந்த டெத்துக்கும் மேலே கேன்சர் மாதிரி ஒரு பெரிய டிசீசஸ் இல்லை ஆக்சிடென்ட்ஸ்னால வரக்கூடிய டிசபிலிட்டி, இது இன்னுமே மோசம். இதெல்லாமே நம்மளை ஃபிசிக்கலாக மென்டலாக இம்பாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலி மேலே ஒரு மிகப்பெரிய கடன் சுமையை அப்படியே போட்டுரும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸில் மாட்டாம தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வே இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா பாலிசி பீரியட்ல நமக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுடைய ஃபேமிலிக்கு காம்பன்சேஷனா கிடைக்கும். ஆனா அந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கும்போது பல ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பெஸ்டா சூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்லயுமே ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அங்க இந்தியாவுடைய டாப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி அப் டு 15% டிஸ்கவுண்ட்ஸோட டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா டைம் போக போக பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா இப்ப
195 ரூபாயிலேயே பிளான்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதுவே 2 கோடி ரூபாய் வரைக்குமே கவரேஜ் ஆஃபர் பண்ணுது. நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே உங்களுடைய இன்கம், உங்களுடைய எஜுகேஷன் அப்படின்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இப்பவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரியங்காவுடைய அப்பாவான தேவேந்திரா, அம்மாவான அனிதா மற்றும் அவங்களுடைய ஹவுஸ்மேட் அப்படின்னு இவங்க 3 பேருமே கங்காராம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. அங்கேயுமே அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கப்படுது. பட் எப்படி BLK ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸ் பிரியங்காவுடைய கேஸ்ல சின்ன க்ளூ கூட கிடைக்காம குழம்புனாங்களோ அதே சிச்சுவேஷனுக்கு தான் இந்த டாக்டர்ஸுமே வராங்க. ஆக்சுவலா SDI டாக்டர்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன நோய் அப்படின்னு தெரியணும். அப்படி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சாவே நோய் பாதி குணமான மாதிரி தான் அர்த்தம். பிகாஸ் அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து காப்பாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்மள ஒரு பாம்பு கொத்திருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன பாம்பு அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் அந்த பாம்புடைய விஷத்துக்கு உண்டான விஷமுறிவை கொடுத்து காப்பாற்ற முடியும். இல்ல அப்படின்னா நம்மளை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். இன்கேஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த பாம்பு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாவது சொல்ல தெரியணும். பின்னாடி எப்பாவது இது உதவும். சோ இதை சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்களுக்கு சில சமயம் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ச்சுனேட்லி கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல தேவேந்திராவும் அவங்களுடைய ஹவுஸ்மேடும் ரெக்கவர் ஆகுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அனிதாவுடைய கண்டிஷன்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படல. இப்படி இருக்கும் பொழுதுதான் தேவேந்திராவுக்கு வந்த போன் கால் அடுத்த இடியை இறக்க ஆரம்பிக்குது. மார்ச் 4, 2021, அதாவது அவங்களுடைய பொண்ணு இறந்து 20 நாட்களுக்கு அப்புறமா அவருடைய மூத்த பொண்ணான திவ்யாவுடைய கணவர் வருண் அரோராவா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஸோ அவரு தேவேந்திராவுக்கு கால் பண்ணி திவ்யாவுக்கு சடனா உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. தேவேந்திரா அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட அதே சிம்டம்ஸோட திவ்யாவும் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ தேவேந்திரா உடனடியா அவங்களையுமே கங்காராம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. பட் அடுத்த 2 நாள்ல அன்ஐடென்டிஃபைட் நியூரோலாஜிக்கல் சிம்டம்ஸால திவ்யா கோமாக்கே போயிடுறாங்க. 20 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய 2வது பொண்ணு இறந்துட்டாங்க. அண்ட் அவருடைய ஒய்ஃப் லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவுல போராடிட்டு இருக்காங்க. இப்ப முதல் பொண்ணுடைய நிலைமை இப்படி இருக்கு. நினைச்சு பாருங்க அப்ப அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இப்ப தேவேந்திரா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கிறது டாக்டர்ஸ் பார்க்கிற நார்மலான விஷயம் கிடையாது. பிகாஸ் எல்லா விதமான நெசசரி டெஸ்ட் எடுத்துமே கரெக்டான ரீசனை கண்டுபிடிக்கவே முடியல. சோ இது மார்ச் 14ஆம் தேதி அந்த ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டருடைய காதுக்கு போகுது. அவருமே இதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு தேவேந்திராவுடைய ஃபேமிலிக்கு அட்வான்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண ஆர்டர் போடுறாரு. அப்படி அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நாட்டிலேயே ஒன் ஆஃப் த சென்சேஷனல் கேஸா இதை மாத்த போறதுக்கான ஒரு விஷயத்தை டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த ரிசல்ட்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா தேவேந்திரா மற்றும் அவருடைய ஃபேமிலியுடைய உடம்புல தல்லியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ரொம்பவே மோசமான ஒரு பாய்சன் கண்டென்ட் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஒரு அன்கன்ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட் படி ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதினும் அவங்களுடைய எனிமீஸை எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்றதுக்காக இந்த தல்லியமை யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அது என்ன ப்ரோ தல்லியம் அப்படின்னு கேட்டா, தல்லியம் மற்ற பாய்சன் கண்டென்ட்ஸ்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு. இதுக்கு அப்படின்னு ஒரு கலரோ டேஸ்டோ ஏன் ஒரு ஸ்மெல் கூட கிடையாது. இது மற்ற பாய்சன் கண்டென்ட்ஸ்ல இருந்து வேறுபட்டு நிக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. இது நம்மளுடைய உடம்புல கலந்ததுக்கு அப்புறமா அது வேலை செய்யற முறையும் தான் காரணம். எஸ், ஒன்ஸ் தல்லியம் நம்மளுடைய உடம்புல கலந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய உடம்புல இருக்கிற வைட்டல் பார்ட்ஸ் ஆன ஹார்ட், கிட்னி, லிவர், பிரெயின் அப்படின்னு எல்லா பார்ட்ஸையும் சிவியரா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். தென் அதோட அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அது உடம்புல இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அந்த அஃபெக்ட் ஆன பார்ட்ஸ் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்பட்டு கடைசியில டெத்தை ஏற்படுத்தும். நார்மலான அட்டாப்சியில நார்மலான டெஸ்ட்ல எல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது. இதனாலதான் இனிஷியல் டெஸ்ட்ல டாக்டர்ஸால இவங்களுடைய உடம்புல
தல்லியம் கலந்திருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. மத்த எல்லாரையும் விட திவ்யாவுடைய உடம்புல நார்மல் லெவலை விட 1000 மடங்கு அதிக அளவுல தல்லியம் கண்டுபிடிக்கப்படுது. இதுதான் திவ்யாவை கோமாவுக்கு கூப்பிட்டு போயிருச்சு. திவ்யாவை கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய அம்மாவான அனிதாவுடைய உடம்புல தல்லியம் கம்மியா தான் இருந்தாலுமே அவங்களுடைய ஏஜ் காரணமா அந்த கண்டென்ட்டை எதிர்த்து அவங்களுடைய இம்யூனிட்டியால போராட முடியல. சோ மார்ச் 21ஆம் தேதி அனிதாவுடைய கடைசி மூச்சு நிக்குது. ஸோ இதற்கு அடுத்த நாள் தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் போர்டு ஹவுஸ்மேட் உட்பட தேவேந்திரா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய உடம்புலையுமே இந்த தல்லியம் கலக்கப்பட்டிருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஒரு டீடைல்டான மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய லைஃப்ல எல்லா சுகதுக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்ட ஒய்ஃபுடைய இழப்பு, இன்னொரு பக்கம் தான் ஆசையா வளர்த்த பொண்ணுடைய இழப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மூத்த பொண்ணு அப்படின்னு தாங்க முடியாத கவலை தேவேந்திராவுடைய மனசை அரிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே அவருடைய மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. எஸ், உங்களுடைய மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான். இந்த தல்லியம் இவங்க ஃபேமிலியுடைய உடம்புல எப்படி கலந்துச்சு? அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கும் தல்லியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்த ஃபேமிலியுமே இறக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு தேவேந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் பொழுது அவருடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா அவரை ஜனவரி 31ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங், அதாவது பிரியங்காவிற்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு முன்னாடி நாளுக்கு கொண்டு போகுது. அப்படி ஜனவரி 31ஆம் தேதி மூத்த பொண்ணான திவ்யா தன்னுடைய ட்வின்ஸ் குழந்தைகளோட கடந்த ஒரு வாரமா அப்பா தேவேந்திராவுடைய வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. சோ அன்னைக்கு ஈவினிங் தான் திவ்யாவுடைய ஹஸ்பண்டான வருண் அரோரா அவங்க வீட்டுக்கு வராரு. வருண் இவங்களுடைய வீட்டுக்கு வர்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். சோ அன்னைக்கு அவருடைய விசிட்டிங் இவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வருண் அங்க சும்மா வரல, அவருடைய கையாலேயே மீன் சமைச்சு கொண்டு வந்திருக்காரு. வருண் வீட்டுக்கு வந்ததே சர்ப்ரைஸா பார்த்து அவங்களுக்கு அது இன்னுமே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, வருண் அவருடைய கையாலேயே அந்த மீனை எல்லாத்துக்குமே பரிமாறுறாரு. அப்ப அவங்களுமே ரொம்பவே சந்தோஷமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்குமே அந்த மீனை கொஞ்சம் சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வர்ற வழியில தான் ஒரு காமெடி ஷோக்கு போயிருந்தேன். அங்க சிரிச்சு என்னுடைய வாய் எல்லாமே ரொம்பவே வலி எடுத்துருச்சு. சோ நான் அப்புறமா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குழந்தைங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க அப்படிங்கறதால அவங்க அதை சாப்பிடல. இப்படி அவங்க சாப்பிட்டு இருந்த அந்த டைம் பிரியங்கா வெளியே போயிருந்தாங்க. ஆனா சரியா ஈவினிங் 5:30 மணி போல வீட்டுக்கு வந்த பிரியங்காவிற்கு அவங்க வந்ததுமே இது நானே சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்களுக்குமே 2 பெரிய பீஸை சாப்பிட கொடுக்குறாரு வருண். அப்படி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய மனைவி திவ்யா மற்றும் அவங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அவருடைய வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. இப்போதான் தேவேந்திரா அன்னைக்கு நடந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை ஒவ்வொன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம், வருண் இவங்க வீட்டுக்கு வர்றதே ரொம்பவே ரேரான ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டுக்கே ரேரா வர்ற அவரு அன்னைக்கு தன்னுடைய கையால சமைச்சேன் அப்படின்னு சொல்லி மீனை கொண்டு வந்தது. மூணாவது, அவருக்கும் அதை சாப்பிட கொடுக்கும் பொழுது ஒரு ரீசனை சொல்லி அதை சாப்பிடாம இருந்தது. நாலாவது, அவருடைய குழந்தைங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு அந்த மீனை பரிமாறவே ஆரம்பிச்சாரு. சோ தட் அவங்களுடைய குழந்தைங்க அதை சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருந்திருக்காரு. அண்ட் கடைசியா 5வது விஷயம், அந்த டைம்ல பிரியங்கா வெளியே போயிருந்தாங்க. சோ அவங்க வர்ற வரைக்குமே வெயிட் பண்ணி அவங்களுமே அதை சாப்பிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் தான் பிரியங்காவுடைய உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சது. நான் இன்ட்ரோல சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. சோ இது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து தேவேந்திரா ஒரு முடிவுக்கு வராரு. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அந்த மீன் மூலமா தான் இந்த தல்லியம் அவங்களுடைய உடம்புல கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், சோ இவங்களுடைய உடம்புல தல்லியம் கலக்கப்பட்டதுக்கும் இன்னைக்கு இவங்களுடைய குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்ததுக்கும் பின்னாடி இருந்தது வேற யாருமே இல்ல. இவர் பார்த்து தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவருடைய மாப்பிள்ளையான வருண் அரோரா தான் அப்படிங்கிறது தான். ஸோ மார்ச் 24ஆம் தேதி தேவேந்திரா இந்திரபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல வருண் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண போலீஸ் வருணுடைய வீட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருடைய வீட்டில இருந்து 5 கிராம் தல்லியமை ரெக்கவர் பண்றாங்க. ஸோ இதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா போலீஸ் முதல்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால பண்ணப்பட்ட ஒரு கொலையா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அவனுடைய பர்சனல் லேப்டாப்பையும் போனையும் ரெக்கவர் பண்றாங்க. ஆனா வருண் முன்கூட்டியே அவனுடைய சர்ச் ஹிஸ்டரியை ஃபுல்லா
டெலீட் பண்ணி வச்சிருந்திருக்கான். என்னதான் டெலீட் பண்ணாலும் இன்காக்னிட்டோ மோட்லயே போயிருந்தாலுமே போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் நினைச்சா அந்த மாதிரி டேட்டாவை ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியல போல. சோ போலீஸுடைய டெக் டீம் அந்த டேட்டாவை ஈஸியா ரெக்கவர் பண்றாங்க. பட் அதை செக் பண்ணி பார்த்ததுல போலீஸ் நினைச்ச மாதிரி எந்த ஒரு அஃபேர் விஷயமுமே அதுல இல்ல. மாறா தள்ளியம் பத்தியுமே அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விதத்தை பத்தியும் அதிகமா சர்ச் பண்ணி இருந்திருக்கான் அப்படிங்கறத அதுல இருந்திருக்கு. தள்ளியம் அப்படிங்கிறது கவர்மெண்டால பேன் பண்ணப்பட்ட ஒரு டேஞ்சரஸான பாய்சன். ஆரம்பத்துல இத வீட்டில் இருக்கிற எலிகளை கொல்றதுக்காக ரேட் கில்லரா வித்துட்டு தான் இருந்தாங்க. பட் அதை நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் கவர்மெண்ட் இத மக்கள் கையில கிடைக்காத மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. இப்ப இத ஆப்டிக்கல் லென்சஸ், லோ டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் செய்யறதுக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இது கம்பெனி டு கம்பெனி தான் வாங்கவும் விற்கவும் படுது. மேலும் இத வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் கவர்மெண்ட் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை. இப்ப போலீஸ்க்கு வர்ற முதல் கேள்வி, கவர்மெண்டால பேன் பண்ணப்பட்ட இது வருண் கையில எப்படி கிடைச்சது அப்படிங்கறது தான். இந்த கேஸுடைய ஆரம்பத்துல செய்தி வெளியிட்ட மீடியா வருண் இத டார்க் வெப் மூலமா தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் வருணுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணதுல போலீஸ்க்கு அதுக்கான உண்மையான பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. வருணுக்கு தள்ளியம வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற டிஃபிகல்டிஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அவன் இங்க தான் ஒரு கிளவரான விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது என்ன அப்படின்னா, தள்ளியம கம்பெனி டு கம்பெனி தான் வாங்க விற்க முடியும் அப்படின்னு சொன்ன இல்லையா. சோ வருண் ஃபேக்கா ஒரு கம்பெனி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி டிசம்பர் 18, 2020 ஹரியானால இருக்கிற ஒரு கம்பெனில இருந்து 25 கிராம் தள்ளியம் சல்ஃபேட்டை 22,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கான். இது சரியா மீன் சமைச்சு கொண்டு போனதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறமா மார்ச் 1, 2021 13,000 ரூபாய்க்கு அகைன் இன்னொரு முறை 15 கிராம் தள்ளியம் சல்ஃபேட்டை வாங்கி. இது எக்ஸாக்ட்டா அவனுடைய மனைவி திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்ல, நாளைக்கு தனக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கிளவரா இருந்திருக்கான். சோ தள்ளியம ஆர்டர் பண்ணும் பொழுதே அதை அவனுடைய அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணாம ஹரியானா குருகிராமில் இருக்கிற அவங்க அங்கிளுடைய அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆல்சோ அவங்க வீட்டுடைய வாட்ச்மேன் கிட்ட ஒரு பார்சல் வரும், அதை நீ வாங்கி வச்சிரு, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்கான். அவருமே உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியாம அவன் சொன்ன மாதிரி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. சோ தேவேந்திரா நினைச்ச மாதிரியே அவங்க ஃபேமிலிக்கு தள்ளியம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருந்த கல்பிரேட் மாஸ்டர் மைண்டான வருண் அரோரா தான் அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் அதெல்லாம் இருக்கட்டும், எதனால இப்படி பண்ண அப்படின்னு அதற்கான காரணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வருண் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு கன்ஃபெஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நான் பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ரொம்பவே டல்லா போக ஆரம்பிச்சதால முன்ன மாதிரி பிசினஸ்ல என்னால ப்ராஃபிட் பார்க்க முடியல. இதனால திவ்யாவுடைய ஃபேமிலிக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கறதால கொஞ்சம் கொஞ்சமா என் மேல இருந்து மரியாதை குறைஞ்சு ஒரு கட்டத்துல ஒரு மருமகனா என்ன மதிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனாவே என்ன மதிக்கல, கேவலம் பணத்துக்காக இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அந்த விரக்தியில தான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் இப்படி பண்ணேன். பட் என்னுடைய மனசை கல்லாக்கிட்டு தான் நான் இதை பண்ணேன். இது முதலும் கடைசியுமா எனக்கு மட்டுமே நடந்ததாவே இருக்கட்டும், என்ன மாதிரி யாருக்குமே இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட அவனுடைய கன்ஃபெஷனை முடிக்கிறான். இதை கேட்ட நமக்கு இது நம்புற மாதிரி இருந்தாலுமே போலீஸ் எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி அவனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவனுடைய இன்கம், இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணதுல அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு எந்த ஒரு லாஸுமே அங்க நடக்கல. சொல்ல போனா வருணுக்கு அவனுடைய மெயின் பிசினஸை தவிர்த்து சைடு இன்கமா ரெண்டல் பிசினஸ்லயே லட்சக்கணக்கில் இன்கம் வந்திருக்கு. ஆல்சோ அவனுடைய மாமனார் கிட்ட விசாரிக்கும் பொழுதும் அப்படியெல்லாம் நாங்க எதுவுமே நடந்துக்கல அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு அவன் பேசிட்டு இருக்கிறது ஒரு பச்சை பொய் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் இனி இவங்கிட்ட இப்படியெல்லாம் விசாரிச்சா வேலைக்காகாது அப்படின்னு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலை மாத்துறாங்க. அதுல வழி தாங்க முடியாம வாயை திறக்க ஆரம்பிச்ச வருண் அவனுடைய உண்மையான கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன கேட்கிற எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வைக்கிற கன்ஃபெஷன் இதுதான். 2009 வருண் மற்றும் தேவேந்திராவுடைய மூத்த பொண்ணான திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்குது. பட் கல்யாணமாகி 6 வருஷம் ஆகியுமே திவ்யாவுடைய உடம்பில் இருக்கிற சில காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமா குழந்தை பிறக்கல. ஸோ பல வருடங்களா ட்ரை பண்ணி 2016 இவங்க டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க. அப்பதான் டாக்டர் IVF மூலமா குழந்தை பெற்றுக்கிற ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஆகஸ்ட் 2016 IVF மூலமா ட்வின்ஸ் குழந்தைகள் பிறக்குது. அவங்களுடைய குடும்பத்துக்கு வாரிசு வந்ததை நினைச்சு 2 ஃபேமிலி
ஃபேமிலியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் வருணுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. பிகாஸ் 2020 வருணுடைய அப்பாவான சந்தர்லால் உடல்நிலை சரியில்லாம இறந்து போறாரு. இதனால வருணும் அவனுடைய அம்மாவும் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கரெக்டா அதிலிருந்து 3 மாதங்கள் கழிச்சு திவ்யா நேச்சுரலான முறையில பிரெக்னன்ட் ஆகுறாங்க. நேச்சுரலா குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட திவ்யா இப்ப கன்சீவ் ஆனதாலையும், அதுவும் வருணுடைய அப்பா இறந்து வெறும் 3 மாசத்துல இது நடந்ததாலையும், வருணும் அவங்க அம்மாவும் இறந்து போன அவங்க அப்பா சந்தர்லால் தான் குழந்தை மூலமா இவங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காரு அப்படின்னும், இப்ப திவ்யாவுடைய வயித்துல இருக்கிற குழந்தை அவருடைய மறுபிறவிதான் அப்படிங்கறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினவங்க 2 பேரும் சந்தோஷத்துடைய உச்சிக்கே போக ஆரம்பிச்சாங்க. பட் நாளாக திவ்யாவுடைய உடம்புல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணதுல வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைய உங்களால பெற்றெடுக்க முடியாது, மீறி ட்ரை பண்ணா திவ்யாவுடைய உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுதான் திவ்யாவுடைய உயிருக்கு சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி திவ்யாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இன்னொரு குழந்தைக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறது திவ்யாவுக்கும் அவங்களுடைய அப்பா தேவேந்திராவுடைய ஃபேமிலிக்கும் சரியா படல. அதனால டாக்டர் சொன்ன மாதிரி இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சோ திவ்யா இத பத்தி வருண் கிட்டயும் அவங்க மாமியார் கிட்டயும் சொல்றாங்க. பட் அவங்களோ இத கொஞ்சம் கூட ஒத்துக்கல. பிகாஸ் அந்த குழந்தை அவங்க அப்பாவுடைய மறுபிறவி அப்படிங்கறத அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. சோ திவ்யாவுடைய ஹெல்த் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய நீ பெத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு திவ்யா கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. ஆனா திவ்யாவோ நான் என்னுடைய 2 குழந்தைகளையும் யோசிக்காம இருக்க முடியாது, சோ அபார்ஷன் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால திவ்யாக்கும் வருணுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. இப்ப திவ்யா இத பத்தி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் திவ்யாவுடைய ஹெல்த்தை மனசுல வச்சுக்கிட்டு வருண் ஃபேமிலிக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நினைச்ச மாதிரியே அபார்ஷனையும் பண்ணி முடிக்கிறாங்க. இது தெரிஞ்ச வருண் மற்றும் அவனுடைய அம்மா திவ்யாவுடைய ஃபேமிலி குழந்தைய கலைக்கல, அவங்க நம்ம அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அடக்க முடியாத அளவுக்கு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ வருண் தன்னுடைய அப்பாவை அழிச்ச அவங்க குடும்பத்தை வேரோட அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். என்னடா லாஜிக் இது அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. சோ அந்த பைத்தியக்காரன் இதுக்காக எப்படி மாட்டிக்காம கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல இதுக்கு மெர்க்குரி, சயனைட் மாதிரியான பாய்சனை தான் அவன் சூஸ் பண்றான். பட் மெர்க்குரி மற்றும் சயனைட் சீக்கிரமா டெத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தாலுமே அதை டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறதும் ரொம்பவே ஈஸி. சோ இவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்லோ பாய்சனாகவும் இருக்கணும், அதே சமயம் அதை டெஸ்ட்டுகள்லயும் அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்க கூடாது. அதுக்காக ரொம்பவே ரிசர்ச் பண்ணி தான் இந்த தள்ளியமை சூஸ் பண்ண அப்படின்னு நடந்த எல்லா விஷயங்களையுமே கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த திவ்யா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் கொண்டு வரப்படுது. வருண் மேல டபுள் மர்டர் அட்டெம்ப்ட், பேன் பண்ணின பாய்சனை கவர்மெண்ட் அனுமதி இல்லாம வச்சிட்டு இருந்தது அப்படின்னு மொத்தமா 4 counts ஆஃப் சார்ஜஸ் ஃபைல் பண்ணப்படுது. ஆனா ஜட்ஜஸோ இத டபுள் மர்டரா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் தேவேந்திரா, அனிதா மற்றும் திவ்யாக்கு பண்ண அந்த அட்வான்ஸ்டு டெஸ்ட் பிரியாக்கு பண்ணப்படல. சோ பிரியங்காவுடைய உடம்புல பாய்சன் கலக்கப்பட்டிருந்துச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாததால அத இந்த மர்டர் கூட சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியா ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து மத்த எல்லாருக்கும் ஏற்பட்ட அதே சிம்டம்ஸ் தான் பிரியங்காவுக்கும் ஏற்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா பிரியங்காவும் தள்ளியமால தான் இறந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, பிரியங்கா தான் அவங்களுடைய ஃபேமிலியில முதல்ல இறந்தாங்க அப்படின்னும், அவங்க இறக்கும் பொழுது இப்படி ஒரு சந்தேகமே யாருக்குமே வரல அப்படின்னும், சோ அதனாலதான் மத்தவங்களுக்கு பண்ண அந்த அட்வான்ஸ்டு டெஸ்ட் பிரியங்காக்கு பண்ணப்படல அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. மேலும் பிரியங்காவுடைய இறப்புக்கும் கண்டிப்பா வருண் தான் காரணம். சோ இத டபுள் மர்டர் இல்ல ட்ரிபிள் மர்டரா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் வருண் தான் இத பண்ணியிருக்கான் அப்படின்னு. நம்மளுக்கே தெரிஞ்சாலுமே கோர்ட்டோ ரொம்பவே சிம்பிளா எவிடன்ஸ் எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சரியான ஆதாரம் இல்லாம நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். இந்த லாம் எல்லாமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ல எடுத்துக்கிட்டாலுமே அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்லயுமே ஒரு துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. சோ ஜட்ஜஸ் இதுல அதை மறுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல வருணுடைய அம்மாவையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இதுல இன்வால்வ் ஆனதுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு அவங்களை இதுல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இதை கேட்டு கடுப்பான தேவேந்திரா, அதாவது பிரியங்காவுடைய அப்பா, பிரியங்காவுடைய டெத்துக்கும் வருண் தான் காரணம், சோ பிரியங்காவுடைய டெத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. அந்த அப்பீலை ஏத்துக்கிட்ட டெல்லி ஹை கோர்ட்டும் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் போர்டு அப்பாயிண்ட் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் மூலமா பிரியங்காவுடைய டெத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. வருண் மேல ஒரு மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர், இல்லீகலா பாய்சனை வச்சிட்டு இருந்தது அப்படின்னு இந்த கிரைம்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. சோ பிரியங்காவுடைய கேஸ்ல ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிற வரைக்குமே அவனை டெம்பரரியா டெல்லி திஹார் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னுமே பிரியங்காவுடைய டெத்துக்கு ரீசன் கண்டுபிடிக்கப்படல. வருணும் ஸ்டில் இன்னுமே திஹார் ஜெயில தான் இருக்கான். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், தேவேந்திராவுடைய ஃபேமிலி இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம், வருண் இதுக்கு ரீசனா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி ஏஐ அப்படின்னு எங்கேயோ போயிட்டு இருக்கிற இந்த காலத்திலயுமே வருண் மாதிரியான நிறைய பேர் இந்த மறுபிறவி மாதிரியான மூட நம்பிக்கைகளை இன்னுமே நம்பிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் தான் 2018 ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்ச டெல்லி புராரி ஃபேமிலி கேஸ். இந்தியா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கேஸ் ரொம்பவே வைரல் ஆச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இதை பத்தி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்கு. நம்மளுடைய சேனல்லையுமே ரொம்பவே டீடைல்டா இந்த கேஸை பத்தி போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. மூட நம்பிக்கையால ஒரு குடும்பமே உருக்குலைஞ்ச கதையை சொல்ற கேஸ் அது. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன டேம் இன்சூரன்ஸ் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி 695 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுற பிளான்ஸை கம்பேர் பண்ணி அப் டு 15% வரைக்குமே டிஸ்கவுண்ட் வாங்கி சீக்கிரமா பிளான் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆனா பிரீமியம் கூட இன்க்ரீஸ் ஆகும். சோ முன்னாடியே இந்த பிளான் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். இந்த வீடியோவை பத்தி, இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்குமே வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.